அண்ட் அந்த டைமில் நான் வந்து சினிமாவில் புகைப்பிடிக்கிற காட்சி எடுக்கணும், ஒட்டு மொத்தமாக எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தேன். அப்புறம் அவருக்கு தானு சாருக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை வந்தது. அதில் இங்கே மட்டும் இல்லை, பாலிவுட்ல ஷாருக் கான், அமிதாப் பச்சன் எல்லாமே எதிர்த்தாங்க. எதிர்த்துட்டு அதில் அந்த ஒரு திங்க் மகேஷ் பட்டுன்னு இருக்கு நினைக்கிறேன், அவர் வந்து கடுமையாக பேசினார். இவனுக்கு யார் எம்பிபிஎஸ் டிகிரி கொடுத்தா? இஸ் நாட் ஃபிட் டு பி அ மினிஸ்டர். இப்படியெல்லாம் போய் விமர்சனம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டேன். என் வேலை, அந்த பொறுப்பில் உட்காந்துட்டு இருக்கிறேன், நாட்டினுடைய இளைஞர்களை நான் காப்பாற்றணும் சொல்லி அதன் பிறகு கடுமையாக போய் அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் கோர்ட்டில் போய் அப்புறம் இல்லை, நான் சிகரெட் பிடிக்கிற காட்சியில் மொத்தமாக எடுத்துடணும்னு கையெழுத்து போட்டேன். அப்புறம் அவங்க வந்து இது வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொன்னாங்க, நிறையா சொல்லி அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அங்கே பஞ்சாயத்து நடந்துக்கிருந்து அப்புறம் வந்து ஸ்க்ரோல் போடணும்னு சொல்றேன். அப்போதான் ஸ்க்ரோலே ஆரம்பிச்சது. அப்புறம் இன்டர்வெல்ல வந்து அந்த ஹீரோவே அவர் குரல்ல பேசணும், ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் எல்லாம் கொண்டு வந்தது. இதெல்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் கொண்டு வந்தோம் எல்லாம் அப்போ அந்த டைம்ல. அதே போன்று போலியோ வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, யூபி பீகார். அப்போ போலியோ டிராப்ஸ் போட்டால் குழந்தைங்களுக்கு வளர்ந்த ஆன்மை போயிடும், அதனால போலியோ டிராப்ஸ் போட மாட்டேன் நிறைய இதெல்லாம் போட்டு அப்புறம் went through a lot of process. நான் சேர்றப்போ, மந்திரியாக சேர்றப்போ ஆயிரக்கணக்கான போலியோ கேஸ் இருந்தது. நான் மந்திரி பதவி முடிச்சுட்டு போகிறப்போ 0 போலியோ கேஸ் இந்தியாவில். 5 வருஷத்தில் 0. அதெல்லாம் நம்ம லுக்கிங் பேக், இதெல்லாம் வந்து ரியலி இட் இஸ் வண்டர்ஃபுல் டேஸ். இன்னொன்று நான் சொல்லணும், டிகேடிஎல்னு ஒன்று இருக்கு, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. என்னாச்சு, நம்மளுடைய பாரம்பரியம் மஞ்சள், டர்மரிக், இதை வந்து அமெரிக்காவில் வந்து பேட்டன்ட் பண்ணிட்டான். நம்ம பாரம்பரியம் நம்ம காலங்காலமாக பயன்படுது. அப்புறம் இதெல்லாம் சொல்லி அப்போதைக்கு வந்து $1 மில்லியன், 5 கோடி ரூபாய், அப்போ 50 ரூபா ஒரு US, 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அட்வொகேட்ஸ்லாம் போய் அங்கே இருக்கிற அமெரிக்காவில் வந்து அது டீபேட்டன்ட் பண்ணி அதை கொண்டு வந்து தென் த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒரு டிஜிட்டல் ஃபாரம். நம்மளுடைய பாரம்பரியம் வைத்தியம், நம்முடைய மூலிகை இதெல்லாம் போட்டு ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, யோகா எல்லாமே சேர்ந்து இதில் டிஜிட்டலைஸ் பண்ணி லட்சக்கணக்கான வைத்தியங்கள், மூலிகைகள், நம்முடைய பாரம்பரியமான மருத்துவங்கள் எல்லாமே இதில் டிஜிட்டலைஸ் பண்ணி இது வந்து வேர்ல்டு 16 பேட்டன்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். அதன் பிறகு யாராவது அங்கே பேட்டன்ட் அப்ளை பண்ணால் ஏற்கனவே இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்டோடைய சொத்து இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் யாராலும் பண்ண முடியாது, வேற யாரும் பண்ண முடியாது இன்னைக்கு. ஏன்னா இது நம்ம பண்ணிட்டோம், இந்தியா அப்போ பண்ணது ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமானது. அப்போ இது நம்ம அந்த டைம்ல செய்யறதுக்கு ஒரு சூழல் இருந்தது.